அருமையான தேவ பிள்ளையே, இந்த காலையிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை அறிவிக்கிறேன். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அநேக எண்ணங்கள், அநேக சிந்தனைகள், அநேக யோசனைகளோடு தான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் யோசனை இல்லாமல் வாழ்வதே இல்லை. அது சிறியவர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் இந்த யோசனைகளில் தான் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த யோசனைகள் அனைத்தும் நமக்கு நிறைவேறுவதே இல்லை. ஏனென்றால் தேவன் ஒருவரே நம்மை நடத்துகிறவர். அவர் ஒருவரே நம்முடைய யோசனைகளை திருப்தியாய் நடத்துகிறவர், நம்மை நடத்தக்கூடிய வல்லமையுடையவராக இருக்கிறார். இன்றைக்கு ஒரு வசனத்தை நாம் சிந்திப்போம். நீதிமொழியின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நாம் தியானித்தோமானால், மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். மனுஷனுடைய யோசனைகள், அவருடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகமாக இருக்கலாம். நம்ம அதை செய்யலாம், இதை செய்யலாம், அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம் என்று சொல்லி அவன் காலை முதல் மாலை வரைக்கும் இரவு பொழுது கூட அதை யோசித்து கொண்டுதான் இருக்கிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். நம்மை உண்டாக்கின ஆண்டவர் நமக்கு ஒரு திட்டத்தையும் தீர்மானத்தையும் வைத்திருக்கிறார். இந்த திட்டமும் தீர்மானம் தான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆகவே நாம் சொல்லுவோம், கர்த்தாவே, நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற யோசனைகளை, நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற சிந்தனைகளை, நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற இந்த மகிமையான காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தும் என்று கேட்போம். மனுஷனுடைய யோசனைகள் அழிந்து போகும் என்று சொல்லி வாசிக்கிறோம். சங்கீதம் 33:11 கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும். மனுஷனுடைய யோசனைகள் அநேக காரியமாக இருக்கலாம். அவனை அழிக்கலாம், அப்படி சம்பாதிக்கலாம், இப்படி சம்பாதிக்கலாம் என்று சொல்லி உலக மனிதன் இந்த உலகத்திலே பலவிதமான எண்ணத்தோடு வாழ்கிறான். ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிற காரியம் என்ன? கர்த்தர் வைத்திருக்கிற ஆலோசனை மாத்திரமே நமக்கு நிற்கும். எப்படியாம்? வேதம் சொல்லு, கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். என கண்பான விசுவாசிய தேவனுடைய பிள்ளையே, சத்தியத்தை கேட்கிறேன் தேவ ஜனமே, அவருடைய ஆலோசனை நித்திய காலமாக இருக்கும். அதற்கு அழிவே இல்லை. என்றால் உன்னை உருவாக்கும் பொழுது ஒரு யோசனையோடு தான் உருவாக்கினார், ஒரு திட்டத்தோடு தான் உருவாக்கினார். உன்னை எப்படி நடத்த வேண்டும் என்பது கர்த்தர் ஆதி முதலே தெரிந்தெடுத்திருக்கிறார். தாயின் கருவில் உருவாக்கும் முன்னே உன்னை உருவாக்கி வைத்திருக்கிற தேவன், உன்னை மரணம் வரைக்கும் உன்னுடைய திட்டத்தின்படி நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறதுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். என்றால் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவருடைய ஆலோசனை நித்திய காலமாக இருக்குமா? எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், சிந்தித்து பாருங்கள். என கண்பான தெய்வ கூட்டமே, தேவனுடைய பிள்ளையை விசுவாசிக்கிறவனே, கர்த்தரை ஆராதிக்கிறவனே, உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவனே, உன்னுடைய யோசனைகள் அழிந்து போகுமானால் கர்த்தருடைய ஆலோசனையில் நிலைத்திருக்கும். நாம் தேவனுடைய ஆலோசனைக்கு காத்திருந்தோமானால் உன்னுடைய நித்திய காலமாய் கர்த்தர் நடத்த வல்லவராக இருக்கிறார். மனுஷனுடைய இருதயம் அவருடைய வழியை யோசிக்கும், அவருடைய நடைகளை உறுதிப்படுத்துகிற கர்த்தர். நம்முடைய யோசனைகளை காட்டிலும் கர்த்தருடைய யோசனை நமக்கு இருக்குமானால் நாம் உறுதிப்படுவோம். நம்முடைய வாழ்க்கை சரிப்பட்டு தேவனை ஆராதிக்கக்கூடிய விதத்தில் இருக்கும். இந்த நம்பிக்கையோடு இந்த காலவெளியில, கர்த்தாவே, எங்களுடைய எண்ணங்களோ, எங்களுடைய சிந்தனைகளோ, எங்களுடைய யோசனை அல்ல ஆண்டவரே, நீரே எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் நடத்துகிறவர் என்றால் நீர் நித்திய காலமாக எங்களை நடத்துவேன். ஆண்டவரே, நீரும் நடத்துகிற பாதைகள் எங்களுக்கு உறுதியாக இருக்கும். நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. எங்களுடைய எண்ணங்களோ, எங்களுடைய சிந்தனையை வேண்டாம். இந்த நாளிலே கர்த்தருக்கு ஒப்புக்கொடு, கர்த்தருடைய வார்த்தையை கேள், அவருக்கு நிலைத்தொரு, அவரும் பாதைகளை செவைப்படுத்துவார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் அன்புமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அதிகாலை வேலைக்காய் உமக்கு நன்றி. ஆண்டவரே, எங்களுடைய யோசனைகள் அநேகமாக இருக்கும் ஐயா, ஆனால் அவைகள் எல்லாம் அழிவுக்கு நேராக போகும். ஆனால் உம்முடைய யோசனையோ நிலைத்திருக்கும் ஐயா, தலைமுறை தலைமுறை நிலைத்திருக்கும். மாத்திரமல்ல கர்த்தாவை, நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியினாலே கர்த்தாவை ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீ பெரிய காரியங்களை செய்கிறதுக்காக உமக்கு நன்றி. ராஜாவே, எங்களுடைய இருதயம் உம்முடைய சமூகத்தில் நிலைத்திருக்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, மகிமைப்படுத்துங்க. தேவ கிருபை இருக்கட்டும் சுவாமி. நீர் எல்லாவற்றுக்கும் எல்லாமாகிறது வழி நடத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் நல்ல தகப்பனே, ஆமென். தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவாராக. ஆமென்.